வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபில். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து இரவு வண்டி ஓட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் போயிட்டு இரவு வண்டி ஓட்டிகிட்டு காலையில் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா மீட்டிங் போட்டு அந்த ஃபண்டு தீபாவளி ஃபண்டு இதெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. ஃபண்டு போடுறதுல அந்த ஃபண்டு வசூல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபண்டு வசூல் பண்ணுறதுக்காக ஃபண்டு காசு கட்டுறதுக்காக வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க வந்து நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த தோழர்களுடைய ஆட்டோவெல்லாம் வந்த பக்கம் நிற்கிது பார்த்தீங்கன்னா. நான் இப்போ தான் வந்து வண்டி படி நான் என்ன ஸ்டாண்டுக்கிட்ட போயிருந்தேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாண்டுக்கிட்ட போக போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தான் நிற்கிறேன். பார்த்தீங்களா, ஈசிஆர் ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ எல்லாம் நிற்கிது. பார்த்திங்கன்னா நம்ம தோழருடைய ஆட்டோ எல்லாம் நிற்கிதில்ல, தோழருடைய ஆட்டோ எல்லாமே ஃபுல்லாக நிற்கிது. பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ நிற்கிற இடத்துல தான் நம்ம ஸ்டாண்டு. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிற்கிதா, இதில் தான் நம்ம வண்டி நிற்கிது. பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ நிற்கிது. நம்ம வந்து இப்போ வண்டியை விட்டுட்டு ஜெனிஸ் ஃபுட் சிட்டி இருக்குல்ல, அங்கே தான் நம்ம ஸ்டாங்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெனிஸ் ஃபுட் சிட்டி அந்த ஸ்டாண்டுக்கிட்ட தான் வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எல்லாம் நிற்கிது. பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆட்டோ நிற்கிது. இது ஒரு டீ கடை இருக்குது. பார்த்திங்கன்னா டீ கடை ஜெனிஸ் ஃபுட் சிட்டி, ஈசிஆர் ஜெனிஸ் ஃபுட் சிட்டி கிட்ட தான் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு உட்காந்துருக்காங்க. நம்ம தோழர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ஃபண்டுகள் எல்லாமே வசூல் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா உட்காந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாரம் சனிக்கிழமை நம்ம ஃபண்டு பிடிச்சிட்டு அதுலேயே நம்ம தோழர்கள் எல்லாருமே தண்டல் எல்லாமே வாங்கிப்பாங்க. எல்லாமே அதுலேயே இது பண்ணிக்குவாங்க. நம்ம தோழருடைய பணம் தானே. ஸோ அதனால் நம்ம ஃபண்டு வசூல் பண்ணிவிட்டு தண்டல் எல்லாமே விட்டுக்குவாங்க. நம்ம தோழர் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்குவாங்க. நம்ம ஆயுத பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொல்லிட்டுன்னா நம்ம முழு காசை வந்து பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆயுத பூஜை எல்லாமே அதிலேயே கொண்டாடுவாங்க. சரி, நம்ம இப்போ போயிட்டு ஃபண்டெல்லாம் கட்டிட்டு இதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். சரி, வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதுதான் நம்ம சங்கத்தினுடைய போர்டு. ஈசிஆர் வெட்டுவாங்க நிக்கலை சங்கம். நம்ம ஆட்டோ சங்கத்தினுடைய கிளை வெட்டுவாங்க நிக்கலை நம்ம சங்கத்தினுடைய போர்டு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்டு வசூலெல்லாம் சைட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அது இதெல்லாமே நம்ம இதில் தான் இது பண்ணுவோம். எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். நம்ம எல்லாமே என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம போர்டு கிட்ட தான் எல்லாமே பண்ணுவோம். சனிக்கிழமை ஃபண்டு வசூல் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. ராஜா என்ன ராஜா ஒரு ஆய் சொல்லு ராஜா. வணக்கம் வச்சுட்டு பாரு, வணக்கம் வைக்க மாட்டேங்கிற பத்தியா. அவர் வணக்கம் சொல்ல வைக்கப்படுறா போல. அவர் வாலிப வயசு இல்லை, அதனால வைக்கப்படுறா போல. பார்த்தீங்களா நம்ம ராஜா, நம்ம செயலாளர், அவர் தலைவர், அவர் பொருளாளர், அவர் மன்ற காப்பாளர், அவர் உறுப்பினர், நம்ம துணை செயலாளர். ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு, பண்டெல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதாவது கட்டுறதை கட்டி கொடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, ரொட்டேஷனில் தான் வாழ்க்கை ஓடுது. இப்போதான் கண்ணனை பற்றி பெருமையாக பேசிட்டு வருவாங்க காய் ஓட்டுல. சரி, ஓகே, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்களா நான் சொல்லிட்டேன், நீ ஏறிட்டீங்களான்னு பார்த்தேன். 1000 முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன். சொல்ல முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு நாங்கள் சொல்லணும். பாருங்க, அவர் சொல்லுங்க, நான் கொஞ்சம் முடிஞ்சிட்டேன். அவர் தான் நீங்கள் சொல்லக்கூடாது. அது படித்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, மனுஷங்களை விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்றது தப்பு தான். இல்லை, நீங்கள் சொல்லுங்க. வேற ஏறி சொல்கிறாரு. இல்லை, அதை நீங்கள் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தோழர் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆட்டோ எல்லாம் பண்ணிட்டு அது நம்ம வண்டி.
எல்லா தோழருடைய ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்கன்னா. என் வண்டி தான் நிற்கிது. இது வந்து நம்ம தோழருடைய எல்லாரும் ஆட்டோவும் வந்தாங்க போக ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்கன்னா. எனக்கு கொஞ்சம் நேரம் வரல. இந்த சங்கத்தினுடைய போர்டு காட்டுறோம் பாருங்கள். போர்டு இதுதான் நம்ம சங்கத்தினுடைய போர்டு பார்த்தீங்கன்னா. நம்ம ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சென்னை மோட்டார் வாகன ஆட்டோ தொழிற்சாலை சங்கம் பார்த்தீங்கன்னா. நம்ம ஈசிஆர் வெட்டுவாங்கனி கிளை நம்மளுடைய சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வெட்டுவாங்கனி கிளை சங்கம் பார்த்தீங்கன்னா. ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்கனி கிளை சங்கம் பார்த்தீங்கன்னா. நம்ம சங்கத்தினோட போர்டு இது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மே 1 வந்து பார்த்தீங்கன்னா இது போர்டு புதுசாக மாற்றுவோம். இப்போ வந்து பண்டு பஸ்ஸில் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த வேலை எல்லாமே முடிச்சு நம்ம சேனலுடைய வேலையெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம். நான் பார்த்தீங்களா நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்க 3 பேருமே கணக்கு முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி முடிக்கிறாங்க. நம்ம இப்போ கிளம்பிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம வண்டி வர நினைக்கிங்க. நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அவங்க கணக்கு பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புவாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தான் போயிட்டு நீ சாப்பிட்டு இது பண்ணிட்டு பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்கல்ல பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. அவங்க கிளம்ப லேட் ஆகும். நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே நம்ம வந்து இப்போ ஸ்டாண்டு முடிச்சுட்டு வந்தேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபு வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. அவங்க வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈசிஆரில் ரோட்டு வர கடையில் ஜூஸ் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை நிற்கிறாங்கல்ல அதான் என் ஒய்ஃபு. ஜூஸ் கடை இருக்குல்ல அவங்க அப்போ ஜூஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம வாங்கிட்டு இருக்காங்க ஜூஸு. அதனால் ஜூஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஜூஸ் வாங்கிட்டு வந்த கையோட நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. சரி ஓகே பாருங்கள் கணக்கு பார்த்துட்டுங்க நம்ம கிளம்பியாச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு ஜூஸ் வாங்கணும்னாங்க. அதை வந்து ஜூஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. எங்கள் ஜூஸ் ஆகட்டும் இந்த பாருங்கள் ஜூஸ் வந்து பார்சல் வாங்கிட்டாங்க. வாட்டர் மிலான் அப்புறமா கிருமி. இது வந்து ஈசிஆரில் நம்ம பழைய பிரார்த்தனா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ரோட்டு ஓரத்தில் போட்டிருக்காங்க. எப்படி பார்சல் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரேட்டு 40 ரூபா தான். நீங்களும் வராது வெயில் டைமில் வந்து குடிக்கணும் குழம்புலாம் இந்த கடையில் வந்து குடிச்சிங்க. ரேட்டு கம்மியாக தான் போடுறாங்க. வாங்க வந்து குடிக்கலாம். அதனால் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே பாரு ரோடு போது வந்து குடிக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க.
வீட்டுக்கு வந்தாச்சு. போயிட்டு வந்து வண்டியெலாம் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா கவர் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு மட்டும்தான் இது பண்ணி பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு வண்டியை நிப்பாட்டியாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு மேலே போகாமல் போகிறோம். வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்துடலாம். முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் என்ன வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.